போலாமா? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் சீற்றங்களில் தமிழ்நாட்டில் 52 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. இது வெட்கக்கேடு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம். இது தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட 52 விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, புரியவில்லை. வெறும் விளம்பரம் தான் அன்றாடும். காலையில் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்குது. ஒரு 2 மணி நேரம் வராங்க, டிவியில் பார்க்குறாங்க, பேசுறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. கடந்த 3-4 வாரங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள், சீற்றங்கள், பிரச்சனைகள். 6 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க. ஆசிரியர்கள் மாணவிகளை கெடுக்கிறாங்க. 7 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். இது பீகார், உத்தரப்பிரதேசில் இல்ல, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதை, மது, இதுதான் காரணம், முக்கிய காரணம். நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில இந்த மாங்காய், புளிப்பு மிட்டாய், கமரக்கட்டை எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் வெளியில கஞ்சா பொட்டலமும் போதை மாத்திரம் வித்துட்டு இருக்காங்க. இதுதான் வித்தியாசம். கல்லூரி வாசலுக்கு வெளியில அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அபின், காக்கேன், ஹெரோயின், பவுடர், என்ன வேணும் உங்களுக்கு, அதெல்லாம் கல்லூரி வாசலில் வித்துட்டு இருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதாவது ஒருத்தன் கஞ்சா வாங்குறாங்கன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்க எவன் விற்கிறான்னு, காவல்துறைக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுதான் நடக்குது இது. ஆக இதெல்லாம் கட்டுப்படுத்தலன்னா இது போன்ற தமிழ்நாட்டினுடைய பேரு ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு. பெண்கள் தமிழ்நாட்டில் பயம் இல்லாம நடமாட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. வெளியில போனா ராத்திரி சொல்ல, நான் பகல்லே சொல்லிட்டு இருக்கிறேன். காரணம் முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை. அடுத்தது, சில நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுறாரு. என்னன்னா, கலெக்டர், தருமபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது, நான் சொல்றதுதான் சட்டம், கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு 10வது படிச்ச திமுக மாவட்ட செயலாளர் IAS IPS படிச்ச அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன? இதுதான் திராவிட மாடல். அவங்களுக்குலாம் வெட்கக்கேடு, இதெல்லாம் கேவலம். இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறது. ஒரு 10வது படிச்ச ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் அங்க மிரட்டுறாரு. இதுல என்ன சொல்றாரு? இது முதலமைச்சர் சொல்லிதான் நான் பேசுறேன்னு சொல்றாரு. முதலமைச்சர் என்கிட்ட சொன்னாரு, யாராவது உங்ககிட்ட அனுமதி பெறல, அதிகாரிகள் இவங்க கிட்ட அனுமதி பெறலன்னா சொல்லு, நான் அந்த அதிகாரியை மாத்திர நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட செயலாளர் சொல்றாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னா, இப்ப இதுல இருந்து திமுக இதுதான் மோசமான ஒரு சூழல் இங்கு தமிழ்நாட்டில் நிலவை கொண்டிருக்கிறது. அதாவது நான் கேட்கிறேன் கேள்வி, யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரும் இது போன்ற IAS IPS அதிகாரிகள் மேல பேசினாரு. அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சீங்க. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு IAS ஐபிஎஸ் கேவலப்படுத்துகின்ற
திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? அடுத்தது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு. அதுல சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் 4 நாள் விவாதம் வைத்து பிறகு அங்கே இடஒதுக்கீட்டை 63 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள். அங்கே செய்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணாங்க, சென்சஸ் நடக்கல. பீகாரிலும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தான் அங்கேயும் சர்வே நடத்தி அங்கே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள், இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள். அது சட்டமன்றத்திலே அந்த இடஒதுக்கீடுக்கு மட்டும் தடை விதித்திருக்கின்றார்கள். ஏன்னா அது சரியான முறையிலே கம்ப்யூட் பண்ணல. கணக்கெடுப்பு நடத்துறது பத்தி பீகார் உயர்நீதிமன்றம் எந்த தவறும் சொல்லல, அது தடை பண்ணல. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்காங்க, மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்ல ஜார்க்கண்ட்ல இவ்வளவு மாநிலங்கள்ல நடத்தி முடிச்சுட்டாங்க. நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்றாருன்னு புரியல. எந்த அடிப்படையில் சொல்றாரு? நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, சர்வே கேட்கிறோம். சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சென்சஸ், 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட ஒரு காலம் சேர்த்துக்குங்க, ஓபிசின்னு ஒரு காலம். ஏன்னா எஸ்சின்னு ஒரு காலம் இருக்கு, எஸ்டின்னு இருக்குது, மைனாரிட்டிஸ் இருக்கு, ஓபிசிக்கு மட்டும் ஒரு காலம் வேண்டும். அது சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தலை எண்ணிக்கை தான் தெரியும். ஆனால் அவருடைய நிலைப்பாடு, சமூக பொருளாதார நிலைப்பாடு தெரியாது, சமுதாயங்களோட நிலைப்பாடு தெரியாது. அதனால மாநில அரசு எடுத்தாதான் புள்ளி விவரங்கள் துல்லியமாக தெரியும். அதற்காக தான் அது சர்வே மூலமாக தான் தெரியும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஒரு முதலமைச்சர், உண்மையான சமூக நீதி அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பாரு? பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலையில் இருக்கா, இந்த பகுதி மக்கள் இப்படி இருக்கிறாங்களா, இல்ல இந்த சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கிறதா, இதை கணக்கெடுப்பு நடத்தி எந்த நிலையில் இருக்கிறாங்க, என்ன கல்வி அடிப்படையில் இருக்கிறாங்க, என்ன கல்வி முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு முன்னேற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு மேல ஒண்ணு போயிருக்கிறார். என்னன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன தமிழ்நாடு என்ன ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? இந்தியாவில் தானே இருக்கு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு, தமிழ்நாடுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையாமா? யாரை ஏமாத்து பாக்குறீங்க? அதாவது அதிகாரம் வைத்திருந்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கோழைகள். அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நிறைவேற்றவர்கள் தான் வீரர்கள். எந்த வகையில் நீங்க முடிவு பண்ணிக்கங்க ஸ்டாலின் அவர்கள். முடிச்சிடறேன். அடுத்தது தமிழ்நாட்டில் இப்ப 2 பிரச்சனைகள் பேசிட்டு இருக்க பிரச்சனைகள். ஒன்று, தொகுதி மறுசீரமைப்பு இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டோ இல்ல அடுத்த ஆண்டுக்கு பிறகு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி, அதற்கேற்ப ஒரு அச்சம். அடுத்தது, மத்திய அரசு கல்வித்துறையிலே நிதி கொடுக்காத ஒரு பிரச்சனை. முதல்ல நான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நான் பேசுறேன். இது சம்பந்தமா முதலமைச்சர் அவர்கள் 5ஆம் தேதி அன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளும். இதுல பல விஷயங்கள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் முக்கியமானது என்னவென்றால், இன்னும் மத்திய அரசு அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. மத்திய அரசு என்ன செய்ய போகிறார்கள், என்ன கொள்கை முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று தெரிவித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும். அது ஒரு போக்கு. ஆனால் அதற்கு முன்பாகவே அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு அச்சம் இருக்கிறது, தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை செயல்களையும் மிக சிறப்பாக செய்த காரணத்தால் தமிழ்நாட்டில் மற்ற தென் மாநிலங்களில்
மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதே வேளையில் கடைசியாக இன்று இந்தியாவிலே 543 மக்களவை தொகுதியில் இருக்கிறது. இந்த தொகுதியில் 1971 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் படிதான் அதை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறார்கள். இது 50 ஆண்டு காலம் இதில் கை வைக்கவில்லை யாரும். இப்போ மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 எடுத்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வருகிற டீலிமிட்டேஷன் அது என்ன செய்ய போகிறார் என்று தெளிவாக சொல்லவில்லை. அமித்ஷா அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தவுடன் சொன்னாரு, நாங்க தமிழ்நாட்டிலேயோ எந்த தென் மாநிலங்களையோ ஒரு சீட்டு கூட குறைக்க மாட்டோம்னு சொன்னார். தவிர எவ்வளோ அதிகப்படுத்துவாருன்னு சொல்லல. இல்ல வடக்கு மாநிலங்கள்ல எவ்வளவு அதிகமா இருக்கும்னு எதுவும் சொல்லல. அதுவும் தெளிவுபடுத்தணும், அது சொல்லணும். என்ன நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று இது பல நடைமுறையில் இருக்கு. எங்களுடைய கோரிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை என்னன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா முழுவதும் 30 விழுக்காடு மக்களவை தொகுதியில் அதிகப்படுத்துகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அது 30 விழுக்காடா இருக்கணும், உத்தரப்பிரதேசுக்கும் 30 விழுக்காடா இருக்கணும், பீகாருக்கும் 30 விழுக்காடா இருக்கணும், கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் 30 விழுக்காடு சராசரியா இருக்கணும். அப்படி இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. திடீரென்று இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1971 அப்ப எடுத்த மக்கள் தொகையில தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடியா இருந்தது. இன்னைக்கு 8 கோடி, 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. இதே வேளையில பீகாருடைய மக்கள் தொகை 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. உத்தரப்பிரதேஷ் 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. மகாராஷ்டிரா 2.5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்போ அவங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்கும். இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முடியாது. நீங்க உயர்த்துறீங்கன்னா நிச்சயமா உயர்த்தணும், எண்ணிக்கையை உயர்த்துங்க. 543 இருந்து 800, 850 உயர்த்துங்க. எவ்வளவு உயர்த்துறீங்களோ அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவில் உயர்த்துங்க. இதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும், குறிப்பாக தென் மாநிலங்கள் கோரிக்கை வைக்கணும். இல்ல இந்த சிஸ்டம் கடைபிடிக்கிறோம், இல்ல அந்த சிஸ்டம் கடைபிடிக்கிறோம் வேண்டாங்க. இதான் எங்க கருத்தா சொல்ல போறோம். அடுத்தது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சமீபத்தில் நீங்க தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கவில்லை அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை, அந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம், 2100 கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கின்ற நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது மிக மிக தவறானது. அதாவது இது நம்ம பெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோம். கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கு. 45 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது. எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் பொது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கிறார். இது மத்திய பட்டியலில் கல்வி கிடையாது, பொது பட்டியலில் இருக்கு. சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரலாம், ஆனால் அதை ஏற்பதும் கொள்கைகள் ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசினுடைய உரிமை. இதுல யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதிலும் எப்படின்னா, நீ இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் நிதி கொடுப்பேன்னு சொல்றது மிக தவறானது. இது செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, கத்துக்குங்க, எந்த மொழி வேணா கத்துக்குங்க, ஹிந்தி கத்துக்குங்க. யாரும் யாருக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா திணிக்க கூடாது, இம்போஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்றது, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை இருக்கிறது. அது வெற்றிகரமா தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. இந்த இருமொழி கொள்கை வைத்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கு, ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித்தின் த கண்ட்ரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே 2வது அதிக ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் இருக்கு. 2வது இடத்துல இருக்கிறோம் இந்தியாவில். அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலம், வளர்ந்த மாநிலம், இந்த 60 ஆண்டு காலம் இருமொழி கொள்கை வைத்திருந்த மாநிலம், ஏன் இதை மாத்தணும்? நாங்க ஏதோ பிரச்சனைனா நாங்க மாத்தலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ஏன் இதை திணிக்கிறீங்க? சொல்லுங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு. அது திணிக்க கூடாது, அது நிச்சயமாக அது சரி கிடையாது. அதனால அதே வேளையில நான் கேட்கிறேன், திமுகவை கேட்கிறேன், முதலமைச்சரை கேட்கிறேன், நீங்க ஹிந்தி திணிப்பு வேண்டாம்னு சொல்றீங்க, அதை ஏத்துக்கிறோம். தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க?
பேர் மட்டும்தான் தமிழ்நாடு. ஆனா இந்தியாவில் தமிழ் படிக்காம பட்டம் வாங்குற, அதாவது தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். இது வெக்கக்கேடு, அவமானம். வேற எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், PhD பண்ணலாம், முனைவர் பட்டம் வாங்கலாம் தமிழ் படிக்காமல. இவங்க தான் திராவிட மாடல், திராவிட ஆட்சி 60 ஆண்டு 58 ஆண்டு காலமா ஆண்டுட்டு வர்றாங்க. 2 வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. ஒரு வழக்கு 26 ஆண்டு காலமாக இருக்கிறது. என்ன வழக்கு இருக்கு? தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று அப்போ ஒரு கொள்கை முடிவு எடுத்து வந்த நேரத்திலே வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் எவ்வளவு ஆண்டு? 26 ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? அந்த வழக்கு முடிக்கிறது நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல, விளம்பரம் படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வழக்கு 2016 போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. என்ன? அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமா கத்துக்கிறதுக்கு, அட்லீஸ்ட் தமிழ தமிழ்நாட்டில் ஒரு பாடமா கத்துக்கிறதுக்கு கம்பல்சரியா கத்துக்கணும்னு ஒரு சட்டம். இந்த சட்டம் 2006 கலைஞர் கொண்டு வந்தார். கொண்டு வர வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டத்தால் கைத்தட்ட. அதன் பிறகு 10 ஆண்டுகள் பிறகு வழக்கு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு. அது ஏன் முடிக்கல? நீங்க எப்ப முடிக்க போறீங்க? ஏன் உங்களால முடிக்க முடியாதா? ஒன்னு இல்லாதீங்களா? நீங்க சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்களே, தமிழ் தமிழ் பேசுறீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க? தமிழுக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தெலுங்கானாவில் அங்க ரேவந்த் ரெட்டி சொல்றார், CBSE ICSE அதுக்கு கூட 10வது வரைக்கும் நீங்க தெலுங்கு கட்டாயமா படிச்சே ஆகணும்னு சொல்றார் ரேவந்த் ரெட்டி. ஏன் உங்களால சொல்ல முடியாதா? பஞ்சாப்ல பயிற்று மொழியே பஞ்சாபின்னு சொல்றாங்க. ஏன் உங்களால கொண்டு வர முடியாதா? எலெக்ஷன் வந்துருச்சு, இது ஒரு கையில ஒரு ஆயுதம் உங்களுக்கு. ஆமா, இந்தி போர், 2வது போர், 3வது போர், மொழி போர், இந்த போர் இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க, தமிழுக்கும் செய்ய மாட்டீங்க. விளம்பரப்படுத்திக்கிட்டு இது விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் இது புரிந்து கொள்வார்கள். ஒன்று, மத்திய அரசு திணிக்க கூடாது. சரி, அடுத்தது நான் சொல்றேன். இப்ப மத்திய அரசு நீங்க மும்மொழி கொள்கை ரீதியில நீங்கள் கடைபிடித்தால் தான் நாங்கள் 2100 கோடி கொடுப்போம்னு சொல்றாங்க. நான் முதலமைச்சரா இருந்தேன்னா 2300 கோடி வேண்டாம்னு சொல்லுவேன். தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு? கடந்த ஆண்டு 4.5 லட்சம் கோடி. கல்வித்துறை பட்ஜெட் எவ்வளவு? 45,000 கோடி. இந்த 45,000 கோடி 2100 கோடி என்னால கூடுதலா கொடுக்க முடியாதா? வேண்டாம்னு சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ டிராமா நடத்திக்கிட்டு தினம் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க கொள்கையும் வேண்டாம், உங்க நிதியும் வேண்டாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் சொன்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். கேள்வியில் என்ன இருக்கா? மக்கள் பொதுவாக மக்கள் வந்து 3வதாக ஒரு மொழியை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா திமுக வந்து மொழியை வைத்து அரசியல் செய்யறாங்க. தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்திய வந்து பாடமா கட்டாய பாடமா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லயும் ஹிந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுப்பாங்களா அப்படின்னு இப்போ வந்து எங்க தெரியுமா பிரச்சனை வந்தது? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, திராவிட கட்சியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 67க்கு முன்பு தமிழ்நாட்டில் வெறும் 20 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. வெறும் 20 தான் இருந்தது. இன்னைக்கு 55 விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள். இதுக்கு யார் காரணம்? திமுகவும் அண்ணா திமுக தான் இது காரணமே. ஏன் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தீங்க? கல்வி என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட். It is a fundamental duty of the state to give me quality education. இது என்ன மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில். அது நீங்க ஏன் தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு யாராவது வியாபாரம் இல்லாம கல்வி கத்துக் கொடுக்கறாங்களா? இல்ல. அது கல்வி என்பது இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமே இந்த 2 கட்சியும் தான். கல்வி என்பது இன்னைக்கு ஒரு சேவையா யாரும் கருதல. அப்ப நீங்க இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை அனுமதி கொடுத்து என்னென்னமோ மெட்ரிகுலேஷன் அது இது எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க இந்த கொள்கை அந்த கொள்கையும் பேசுவது அதுவும் தவறு தான். எதற்கு காரணம் அதுதான். இன்னொன்னு, மத்திய அரசு கொண்டு வர கொள்கையில இன்னைக்கு இந்திய மொழியை கத்துக்குங்கன்னு சொல்றாங்க. 3வது கம்பல்சரி இந்திய மொழி ஏதாவது ஒன்று. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், கேரளாவும் தமிழும் ஒன்னா, 2 தான் ஒன்று தான். யாராவது கேரளா வந்து போய் பாடத்தை கத்துக்கிறது யாரும் அவசியம் கிடையாது. கன்னடமோ தமிழோ ஓரளவு புரிஞ்சுக்கணும்.
தெலுங்கும் தமிழும் புரிஞ்சுக்கும். நம்ம என்ன ஒரியா கத்துக்க போறோமா இல்ல மராத்தி கத்துக்க போறோமா? வேற மூணாவது மொழி வேற என்ன இருக்க போகுது? ஹிந்தி தான். நம்ம மூக்கை இப்படி இப்படி தொடர்தான் சுத்தி தொடர வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல முடிச்சிடுறேன். அதனால இது ஹிந்தி கத்துக்கிறது தப்பு கிடையாது, ஹிந்தி திணிக்கிறது வேற. நான் சொல்றேன்ல, தமிழ்நாட்டில் 60 ஆண்டு காலம் நான் வெற்றிகரமா இந்த மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமா, இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு. இதை ஏன் நான் மாத்தணும்? கத்துக்கிறேன். யார் நீங்க சொல்றீங்க யார் யாரு கத்துக்கிறது, எந்தெந்த மொழியெல்லாம் கத்துக்கலாம். ஏன் அது ஏன் பிரெஞ்சு கத்துக்கூடாது? அது ஏன் நான் ஜெர்மன் ஸ்பானிஷ் கத்துக்கூடாது? ஏன் நான் வெளிநாட்டு போக கூடாதா? யாராவது வெளியில போறேன்னா அவங்க கத்துக்க போறாங்க. அதுல நீங்க அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால ஏன் பீகார்ல தமிழ் கத்துக்கிறாங்களா? யூபியில தமிழ் கத்துப்பாங்களா? இல்ல. அவங்களுக்கு இருமொழி கொள்கை, நமக்கு மும்மொழி கொள்கையா? தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையை வந்து இந்த டைம்ல ஏற்படுறாங்க. ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேறு மொழியை கற்றுக்கக்கூடாதா, இந்தியை கற்றுக்கக்கூடாதுன்றதா உங்களுக்கு? அது இந்த மாநிலத்துக்கு விடுங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் நீங்க எப்படி சொல்லுவீங்க? மாணவர்கிட்ட கேளுங்க, மாணவர்கிட்ட விட்டுட்டு போங்க. இன்னொன்னு சொல்ல போனா எல்லா பள்ளிக்கூடமும் அரசு எடுத்து நடத்துங்க. தமிழ்நாடு தனியார் பள்ளிக்கூடமே வேண்டாம். எங்க கிட்ட ஆட்சி விடுங்க. எல்லா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடமும் அரசுடைமை ஆக்கிடலாம். அது என்னென்ன கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் படுத்துங்க. அது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம போயிடும். ஏன்னா கல்வி என்பது சேவை. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. ப்ரீ கேஜி 8 லட்சம் ரூபாய், 1வது 10 லட்சம் ரூபாய், 10வது 15 லட்சம் ரூபாய். யாரு ஃபீஸ் கேட்டு வாங்கிட்டு இருக்க? எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கு. MBBS 5 லட்சம் ரூபாய் தான் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. 10வது 15 லட்சம் ரூபாய், 17 லட்சம் ரூபான்னு. அப்ப இதெல்லாம் வியாபாரம். தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி டெவலப்டு ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடிப்படையில் கல்வி ரொம்ப முக்கியம். அது கவர்மெண்டால கொடுக்க முடியாட்டி பிரைவேட்டை வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது. சரி, அது ஏன் நீங்க மத்திய அரசு ஏன் மறுக்கிறீங்க? அந்த கல்வியை 2100 கோடி ரூபாய் ஏன் மறுக்கிறீங்க? ஏன் அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா? நீங்க உங்க கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நீங்க பணம் கொடுப்பீங்களா? இல்லன்னா அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா? இதே ஏழை பிள்ளைங்க படிக்கூடாதா? அது ஏன் கண்டிஷனா வைக்கிறீங்க? இப்போ டெவலப்டு ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய நிலையில போதுமான பட்ஜெட் கல்விக்காக 2700 கோடி ஒதுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் போதாது. பட்ஜெட் பத்தாது. இல்லை, கவர்மெண்ட் கொடுக்கறது யூனியன் கவர்மெண்ட் அது ஏன் நம்ம கெஞ்சணும், ஏன் டிராமா பண்ணணும்னா உரிமை மறுக்கிறாங்க இல்லையா? அதை ஒரு முதலமைச்சர் கேட்கணும். இல்லை நிச்சயம் டிராமா நீங்க சொல்றீங்க. இல்லைங்க, நான் கேட்கறேன் தமிழுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்கறேன். அது கரெக்ட். ஆனா யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து இப்ப நான் இப்ப தெளிவா தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஆமாங்க, இன்னைக்கு ஏங்க இது 6 மாசமா நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு தேர்தல் வருது, அதுக்காக நீங்க இதை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. 3வது போர் 4வது போர் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் தெரியுது. நீங்க தமிழை நீங்க வளருங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பேசாம பட்டம் வாங்குறது இதோட எவ்வளவு கேவலம், அது எவ்வளவு அசிங்கம். அது நீங்க யூனியன் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க சார், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நீங்க பல வேலைக்கு செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு திட்டமிட்டு ஒரு நிதி மறுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஜனநாயக நாட்டில் சரியா? ஆமாங்க. இப்ப நான் மட்டும் என்ன சொல்றேன், தப்புன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அது நம்ம அது உங்களுக்கு வலிக்குதா அப்படி பேசணும்னா? ஆமா, ஏங்க என் கருத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு வலிச்சதுன்னா எனக்கு ஒண்ணுங்க அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு என் கருத்தை நான் சொல்றேன், அவ்வளவுதான். கலந்துக்கிறோம். நான் பாத்துக்கலாம். என்னன்னு முதல்ல என்ன பேசுறாங்கன்னு பாத்துக்கலாம். இது அதான் இப்ப என்னுடைய எங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு கருத்துனா, அது தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்தினாங்கன்னா, ஒரு 30 விழுக்காடு உயர்த்தினாங்கன்னா அக்ராஸ் த போர்டு எல்லா மாநிலங்களுக்கும் 30 விழுக்காடு உயர்த்தணும். அது ஒண்ணு. அதான் அது வந்து என்ன, முன்கூட்டியே ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா அறிவித்த பிறகு அப்புறம் ஒன்றா கூடி அப்புறம் வேற என்ன திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஒரு மொழி கொள்கை தான். இருமொழி கூட வேண்டாம், ஒரு மொழி கொள்கை. தாய்மொழி வழியில கல்வி கத்துக்குங்க. இன்னைக்கு நொபேல் விருது வாங்கினவங்களாம் எந்த மொழியில கத்துக்கிட்டாங்க? ஜெர்மன்ல வாங்கினவங்களாம் ஜெர்மன் மொழியில படிச்சா கத்துக்கிட்டாங்க, விருது வாங்கினாங்க.
பிரெஞ்சு மொழியெல்லாம் விருது வாங்கினாங்க, ஜப்பான்ல விருது வாங்கினாங்க, அவங்கவுங்க தாய்மொழியெல்லாம் விருது வாங்குறாங்க, நொபல் விருது வாங்குறாங்க. அது கொண்டு வாங்க, அது அறிவிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு இல்லையே. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இவ்வளோ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஏன்னா தமிழகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்திருக்கு. வருகிற 2026 தேர்தலில் வந்து 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறுவது உறுதி. குறிப்பாக கல்வித்துறையில நிறைய 300 வெற்றி பெறுவாங்க. கல்வித்துறையில் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு. அப்படி இருக்கும்போது கல்வித்துறை தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இருக்கட்டும், பார்க்கலாம், தெரிய போகுது. இன்னொரு 10 மாசத்துக்கு தெரிய போகுது. அதாவது எங்களுக்கெல்லாம் அவமானமா இருக்கு, இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு போதை பழக்கம் எங்க பார்த்தாலும் வந்துருச்சு. போதை பொருட்கள் எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறாங்க. தடை இல்லாம நடந்துட்டு இருக்கு. காவல்துறை வந்து இதுல கவனம் செலுத்தாம அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதுல கவனம் செலுத்திட்டு இருக்கிற காவல்துறை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இது காவல்துறை முதலமைச்சர் கீழ் இயங்குகின்ற காவல்துறை, அவர் தான் பொறுப்பு. அதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லிட்டு வரோம். அதற்கு என்ன, ஏன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுக்குன்னா பயம் இல்லை மக்கள் மத்தியில். இது குற்றம் செய்கிறவங்க மத்தியில் பயம் கிடையாது. காவல்துறை நினைச்சுன்னா அந்த பயத்தை உண்டாக்கலாம். நானே வாய் கொடுத்துட்டேன். நான் பார்க்கலைங்க. ரொம்ப ஒரு பெண்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு பகீரமா நான் பார்க்கல. சார், அதே வேளையில் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவருடைய பாதுகாப்பு வீட்டில் இருந்தவரை காவல்துறையினர் அடித்து இழுத்துட்டு போனதே. அதான் இப்போ அதான் சொல்றேன், காவல்துறைக்கு இதை விட முக்கியமான வேலைகள் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, எல்லாம் அவ்வளோ வேலைகள் இருக்கு. இதை விட்டுட்டு இது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறை எல்லாம் நிச்சயமா இது சரியானது கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது நம்ம கடைசி அந்த காலத்தில் பேசிட்டு இருந்தோம். சுத்தமா அந்த மாதிரி எண்ணமே இல்லை, யாருக்கும் வரல. அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்றேன். எங்க கட்சிக்காரரு சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள, அவர் வந்து உத்தரப்பிரதேசுக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தார். அங்கே போகிறது இவங்க ஸ்பெஷல் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு அவர் அந்த கோயிலுக்கு போயிருந்தார். அவரை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அவர் 3 நாளில் பெயிலில் வந்துட்டார். அது வேற. இதுதான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை. இதெல்லாம் என்ன ஆகிட்டு போகுது? எவ்வளோ இங்கே கொலை செஞ்சுட்டு இருக்கிறான், கஞ்சா வைத்துட்டு இருக்கிறான், கற்பழிச்சுட்டு இருக்கிறான், எவ்வளோ மோசம் பண்ணிட்டு இருக்கான். அவங்களாம் விட்டுட்டாங்க. இப்போ நான் இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்துங்க, அந்த மை3 ஆட்ஸ் மோசடி 2200 கோடி மோசடி பண்ணிருக்கிறது ஒரு கும்பல். இந்த கும்பல் வந்து மோசடி பண்றதுக்குன்னே இருக்கிற கும்பல். இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்கு, ஏமாத்தி இருக்கிறாங்க, வரலாறு இருக்கு. எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலர் அசோக் ஸ்ரீநிதி இது பல முறை வெளிக்கொண்டு வந்து, எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து வெளிக்கொண்டு வந்து அதை இப்போதைக்கு கொஞ்சம் தற்காலிகமா தடை பண்ணிருக்கிறாங்க. வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன் இந்த வழக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போல? என்ன காரணம்? இதுதான் காவல்துறையா? இது 3 அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு. என்ன காரணம்? அப்ப என்ன, ஏன் மாத்துறீங்க? அதிகாரிகளை மாத்துறீங்க, வழக்கு கொடுத்தவங்க மேல வழக்கு போடுறீங்க. இதுதான் காவல்துறையா? என்ன பாதுகாப்பு இருக்கு? அப்ப தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்றவர்களை பாதுகாக்கிறீங்க, வழக்கு கொடுக்கிறவங்க அவங்க மேல வழக்கு போடுறீங்க நீங்க. தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமா இதெல்லாம். இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை 2200 கோடி ரூபாய் பணத்தை மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க. அடுத்தது, அசோக் ஸ்ரீநிதி மீது போட்ட வழக்கு, அவர் மீது எப்படி காவல்துறை அவமானப்படுத்திட்டார், இப்படிலாம் பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. விசாரணைன்னு கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த வழக்கு திரும்ப பெறுங்க. இல்ல நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். தொடர் போராட்டம். தமிழக வெற்றிக்கழகம் வந்து தனித்து தான் போட்டிடுவாங்க, எந்த கட்சியோட போட்டி இல்லை அப்படின்றாங்க. அவங்களுக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும்? பிரசாந்த் கிஷோர் வந்து அதான் அவர் கருத்தை சொல்லிட்டாருல்ல, அது சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. சீமான் வந்து விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜயலட்சுமி எனக்கு காலையில் சமூக வலைதளங்களை அழுத்தி இது பண்ணிட்டாங்க. நிச்சயமா பெண்களை மதிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் சரி, பெண்களை மதிக்கணும்.
பாமக பாஜக கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகும் தேர்தலையும் தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்கு. தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்து தேர்தல் இன்னும் ஓராண்டு இருக்கிறது. தேர்தல் நெருங்க உங்களுக்கு நான் தெரியும். ஒன்றும் கிடையாது. நீங்க